என்னம்மா இதுக்கு இருக்கிறீங்க? தண்ணி இவ்வளோ ஊத்தியா இருக்குதுக்கு அந்த குழந்தை பிள்ளையெல்லாம் அங்கே நிற்கிதுலங்க. நீ என்னோட நீ வீடியோ எப்படி என்னோட இருக்கிற நிலைமை நான் பார்த்தா ஏதோ வடிவா இருக்கிறாங்கன்னு பாருங்க. இருக்கிற நிலைமை இந்த ஊத்த தண்ணியை தான் அந்த திண்ணைக்குள்ளைக்கு போவோம். தண்ணி நாலு பேர் இந்த பாருங்க. இந்த வெள்ளம் இந்த கழிவு நீருக்கு இந்த புள்ள போய் வருது. இங்க தண்ணியை பாருங்க எப்படி கண்டு. இதுல இந்த ஊத்தியை பாருங்க எப்படி கண்டு. என்னென்னம்மா இருக்கிறீர்கள்? நீங்க வந்து பாக்குறீங்க உள்ளுக்கெல்லாம் வந்து நாங்க நிக்கிறோம். பொம்மைவெளி பகுதி, இந்த பகுதிகளும் அதிகமாக ஆக்கத்தீவு பொம்மைவெளி பகுதிகள் வந்து கடலோட அண்டிய பகுதிகள்ன்றபடியாக அதிகமாக நீரில் மூழ்கி இருக்குது. இந்த இடங்கள் உண்மையிலே வந்து அந்த நீர் எல்லாமே வந்து அவ்வளவு ஒரு ஊத்தியா ஒரு கிருமிகள் பிடித்த மாதிரியே இருக்கின்றது. அவ்வளவு இந்த ஒரு கழிவு நீருக்கே மக்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இதில் காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த ஒவ்வொரு வீடுகளையும் பாருங்கள். அந்த அளவுக்கு நீருக்கு மக்கள் இப்போவும் இருக்கிறாங்க. என்னென்னம்மா இதுக்கு இருக்கிறீங்க? தண்ணி இவ்வளோ ஊத்தியா இருக்குதுக்கு அந்த குழந்தை பிள்ளையெல்லாம் அங்கே நிற்கிதுலங்க. அந்த குழந்தை பிள்ளை குளிச்சு நிற்கிது. ஐயோ என்ன சமாளிக்கிறீங்களா அம்மா? இப்போ இந்த தண்ணியெல்லாம் போகாதானே? உழாம்பு என்ன இல்லை இல்லை அந்த தண்ணியை பாரு. அந்த தண்ணியை பாரு எப்படி கண்டு. ஆமாம் கொண்டே கூட உள்ள கூட கூட ஆமாச்சி அத்தே கல்லாண்ட வைங்கம்மா. இங்கே தண்ணியை பாருங்க. புல்லாக தண்ணி நிற்கிது. இவ்வளோ ஊத்தியாக இருக்குது. கவனமாம்மா பார்த்துருங்க. எங்களால் முடிஞ்ச உதவி செய்யுது. எங்களால் முடிஞ்ச இப்போ நிறைய இடங்களும் செய்துட்டு வரோம்மா. பாவம் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களுக்கு இன்னொரு உதவின்னு செய்கிறோமே. இது வந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கே வீடை சுற்றி வெள்ளம் தான் நிற்கிது. அப்படியே பெஞ்சு எப்படி இருக்கு? கிருமி கிருமி இங்க குடாம்பி ஓடுது. இந்த குடாம்பி குடாம்பி வந்து இதுக்கு ஃபுல்லா நுழம்பு வந்துடுமே. நீச்சல் வந்து இந்த குடாம்பி எல்லாம் வந்தது. இங்க தண்ணியை பாருங்க எப்படி கண்டு. இதுல இந்த ஊத்தியை பாருங்க எப்படி கண்டு. ஓகே ஆமாச்சி என்னடாப்பா இப்படி இருக்கு. ஒன்றை கொடுப்போம் ஒன்றை கொடுப்போம். மாப்பட்டி ஒன்று கொடுப்போம். ஓகே ஒரு மாப்பட்டி வேணாம். ஒரு மாப்பட்டி தான் என்ன இதே கொடுங்க. போகிறோம். இது வந்து உதவியாக தெரியுமா? அவரது ஆதரவாளர் புலம்பெயர்ந்த நாட்டுகளில் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற நிதி தான் யாருன்னாது இது சுவிஸில் இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் தந்துருக்கார். பேர் டக்குன்னு பேக் வரதே இல்லை. மற்றது கனடாவில் இருந்து சுகந்தன் சாரங்கன் குடும்பம் ஒரு 40,000 காசு வந்தவ. மற்றது ஜெர்மனில் இருந்து ஒரு 55,000 காசு கிட்ட வந்து 50,000 காசு. அந்த காசில் இப்போ நாங்கள் ஒரு 130 பொதி எடுத்து கொடுத்து வந்துருக்குறோம்மா. அடுத்த கட்டம் பார்ப்போம். உங்களுக்கு முயன்றா கொண்டாரம். சரியா? நுழம்பு வழக்கம் கொஞ்சம் பார்த்துருங்க. பார்க்கவே கவலையாக கிடக்கு. ஓகே ஓகே அடுத்த கட்டம் நான் உங்களுக்கு இந்த வீட்டை நான் நுழம்பு விலை கொண்டு தரேன். சரியா? கண்டிப்பாக கொண்டு தரேன். ஒரு நுழம்பு விலை கொண்டு தரேன். பேத்துக்குடி வந்தா அதான் சொல்கிறேன். நீ பேத்துக்குடி வந்து இந்த தண்ணிக்கு வந்த பேத்துக்குடி ஓடி தீ. ஆமா இங்கே வே ஆமா இல்லை மச்சி இங்கே அடுத்த இதுக்கு நுழம்புல கொஞ்சம் போட்டோம். இந்த பகுதியில் கொஞ்சம் கொடுப்போம். என்ன கொண்டு வந்து கொடுப்போம். இந்த தண்ணிக்குள்ள நுழம்பு முட்டை போட்டு நுழம்பு கிடக்கு அங்கே குடம்பி ஓடிக்க நிற்கிது. நீ வேறு ஏதாவது ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு அதை பெற்று தரணும். டாக்டரும் அங்கே நிற்கிற காசு போ இது பண்ணி மக்களுக்கு பாதிப்பு. இங்கே பாருங்க இந்த ஒழுங்கியை பாருங்க அப்படி கண்டு அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. தண்ணியெல்லாம் அவ்வளவு கிருமியாக இருக்குது. இந்த இடத்துல இப்போவும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல
இங்கே அடுத்த வீட்டை பாருங்க. ஆ என்ன மதுரையா? இங்கே பாருங்க, நீங்கள் அங்கே போங்க. இந்த வீடைத்தான் பார்க்கணும். என்னென்னு இருக்கிறீங்க எதுக்கு? ஆ காலுக்கு தான் போடுங்க. பாட்டா போடுன்றீங்க, பாட்டா போடுங்க. காலுக்கு அடிச்சேன் கிருமி. இதை பாருங்க, என்னென்னம்மா இருக்கிறீர்கள்? அதான் இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க மோசம் தண்ணி உள்ளுக்கு எல்லாம் வந்து நாங்க போட்டோம். நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக போய்கொண்டே இருக்கிறோம். இன்றைய தான் இந்த அண்ணா தான் கூட்டியிருந்தார், டாக்டர் தான் கூட்டியிருந்தார். அப்போ அதுக்கே ஒரு 40 பாசை கொடுத்தாங்க. இதுக்கே கொஞ்சமாக உங்களுக்கு தருவோம்னு சொல்லி பாப்பா நான் நுழம்பு வேலை கொண்டு வந்தேன் உங்களோட பகுதிக்கு. நுழம்பு வேலை தான். சித்திரை மட்டும் நுழம்பு. அதான் இப்போ இந்த தண்ணியை பாருங்க எப்படி இருக்கு. இந்த என்னம்மா இது? ஓ கழிவு தண்ணி ஓட இடம் இல்லைன்னு. நிலத்தை பாருங்க எப்படி இருக்கு சொல்லி. ஆமா இப்படி ஆமா இதுக்கு மண்ணை தான் கிள்ளி போடுங்க. நம்ம வசதி இல்லையா? இங்க பாருங்க, இதுக்கு எத்தனை பேர் நிற்கிறோம் இந்த வீட்டுக்கு? எத்தனை குடும்பம்? நாங்கள் ஒரு குடும்பம் தான் 7 பேர் இருக்கோம். 7 பேர். இதுக்கு 2 கொடு, என்ன 2 பாசல கொடுத்துருவோம். வாங்க வாங்க இல்லை அம்மாட்டே கொடுத்துரு. பிள்ளைகள் வேணாம், பிள்ளைகள் வேணாம், அம்மாட்டே கொடுத்துரு. பேச்சேன். ஓகே ஓகே, அது பேச்சேன் இல்லை. ஓகே ஓகே, எங்கே மிகன்ற அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வரோம். அடுத்த கடை உங்களுக்கு நுழம்பு வர முதலாக கொண்டு தானே. சரி, அந்த வீட்டுக்கு ஒரு நுழம்பு வேலை, இந்த வீட்டுக்கு நுழம்பு இல்லையா? சரி ஓகே. பிறந்த குழந்தையோ? என்ன வைக்கணும்? என்ன வைக்கணும்? ஓ ஓ ஓ என்னடா 2 வீட்டின் கிராமத்து தலைவர் சொல்றாரு. என்ன கேட்டா இங்க 155 குடும்பம் இருக்கான். 59 இருக்கான். இப்ப நீங்க கொஞ்சம் தானே இப்ப அங்கால கொடுத்துட்டு கொஞ்சம் தான் கொண்டு வந்தாங்க. இதவங்களை ஸ்டிக் பண்ணி வச்சா மிச்சத்துக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும் தானே. இப்போ இதுக்குல இப்போ இந்த வீடு கொடுத்தாச்சு, அந்த வீடு கொடுத்தாச்சு, ஆரம்பத்துலேருந்து தெரியுது. இவர் மார்க் பண்ணிட்டாராம். ஓகே, நான் இந்த அவருக்கு ஐயா அண்ணா உங்களுக்கு தெரியும் தானே இடங்கள். இப்போ நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ இதில் நாங்கள் 24 கிட்ட இருக்கு. ஓகே, 20 கிட்ட தான் இருக்குது. அதான் கொடுப்போம். அடுத்த கட்டம் நாளைக்கோ நாளண்டைக்கோ வந்து மிச்ச பகுதி இருக்கிறார்களே தாரம். சரியா? இல்ல எனக்கு தெரியுது. அர்ச்சனா சார்ட்ட புலம்பெயர்ந்த ஆட்கள் கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலேருந்து இன்றைக்கு 3 பேர் ஜெர்மனிலேருந்து, கனடாவிலேருந்து, சுவிஸ்லேருந்து வந்த காசில் தான் இன்றைக்கு இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சரி, நீங்க ஒரு கொடுத்தா ஒரு ஏரியாவுக்கு கொடுக்கும். ஓகே ஓகே, இதுக்கே கொடுத்து அந்த ரோட்டுகள் அவ்வளோ ஒரு பக்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சுவம். இதுக்குள்ள இருக்குன்றீங்க. இதுக்குள்ள இல்லாம 22 25. அப்ப இதுக்கு கொடுக்க. சரி ஓகே ஓகே சரி. அப்ப இதுக்கால போடுறது அப்படியே இதுக்கு. ஓ ஓ இந்த பாருங்க, இந்த வெள்ளத்துக்கு இந்த புள்ளியல் போயிட்டு வருது. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த வெள்ளம், இந்த கழிவு நீருக்கு இந்த புள்ள போய் வருது. வட்டவோட நடக்கல என்ன? ஆமாச்சு ஓமாடா டே. மண்மூட அடிச்சு இந்த மேலே இருக்கணுமோ? கீழே இல்லை தண்ணி உண்டோ? இந்த தண்ணிக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி குடம்பி விடுது என்ன? இந்த சைட்டால குடம்பி விடுது அப்படி ஃபுல்லா. முன்னுக்கா? ஆமா, என்னடா தண்ணி இது? ஐயோ மூடி போடுவா. நீ என்னோட நீ வீடியோ எப்படி என்னோட வீட்டுக்குள்ள தொட்டி கட்டி வச்சிருக்காரு. மண்ணூட அடிச்சு தான் இருந்தாங்க. தொட்டி கட்டி வச்சிருக்காரு. மண்ணூட அடிச்சு தான் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குளமே இருக்கு. மற்றது குழந்தை அடைச்சி 20 நாள்.
ரெண்டு குழந்தை அடைச்சி 20 நாள் சின்ன நாங்க 3 உரிமை பார்வைக்கு அங்கேருந்து பார்த்தா வடிவா இருக்கிற மாதிரி உள்ளுக்கு வந்து இப்படியே வாங்க எனக்கு ஒரு மினிட் வந்து இப்படியே நாங்க இருக்கிற நிலைமையை நாங்க ஒரு இடத்துல போறே இல்லை பாருங்க நாங்க இருக்கிற நிலைமை ஒரு நான் பார்த்தா ஏதோ வடிவா இருக்கிறாங்கன்னு பாருங்க இருக்கிற நிலைமை இந்த ஊத்த தண்ணியை தான் அந்த திண்ணை குழைக்குன்னு போவோம் தண்ணி ஓடுறதுக்கு பார்த்தது ஓடவே இல்லை அது அப்படியே போக வழி இந்த பாருங்க பாருங்க என்னமா இருக்கிறவங்க கடவுளே யாரும் பார்த்தா ரோட்ல இருந்து பார்த்தா அவங்க படிவா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு ஒன்றும் வேணாம் இந்த சொல்றோம் இது வடிகால் அமைப்பு இல்லாத பிரச்சனைன்றது நீங்க விளங்குறீங்களா அப்ப வசதி செய்யாதாலும் அந்த பிரச்சனை இப்ப இருக்க குடம்பி வந்து நுழம்பு வந்து எங்கட மனுஷி வீட்டுக்காரர் ஒத்தே இந்த பிளக்கு மாத்தால தள்ளி 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 நுழம்போல் வைக்காத நுழம்போல சின்ன நுழம்பு ஆன் பண்ணி வச்சுக்கினா அதை தான் போட்டு நுழம்போல தான் நடத்த நீங்க இது பண்ணலாம் பொதி நிப்பாட்டினா இந்த பகுதிக்கு நுழம்புல நாங்கள் முக்கியப்படுத்தணும் இந்த ஒரு சின்ன நுழம்போல வச்சு தான் நுழம்போல வச்சுக்க சீலையில வச்சு தான் நுழம்போல கட்டி இல்ல நல்லது தானே குளிராது எங்களுக்கு ஒரு இடம் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி கடவுளுக்கு தெரியும் ஒரு இடமா ஒரு உதவி செய்யறேன் நாங்க வடிவா இருக்கிறோம் வந்து பார்த்ததா நிலைமை தெரியும் மனமா இருக்கு நுழம்பு இருக்குது என்ன செய்யறது நாங்க போய் இருக்கிறோம்னா குறைஞ்ச 3 மாதத்துக்கு பள்ளிக்கூடம் இருக்கும் முக்கியமான வேலை நீங்க அந்த வாய்க்கால் அமைச்சு ஓடுதே இல்லை நீங்க இதுக்கே நாங்கள் இப்ப 10 4 நாள் 3 நாள் வைக்கிற சொல்லியா இது கொஞ்சம் 10 இல்லையா இங்க அன்னைக்கான ஒரு இக்கட்ட அந்த வேலை அது அண்ணா டாக்டர் அர்ஜுனோட ஆதரவாளர் இருந்து தெரியுது 3 நாள் 2000 ரூபாய் போய் நோட்டீஸ் நாங்கள் நோட்டீஸ் ஒட்டி நாங்கள் அவருக்கு பாருங்க தேடி வந்திருக்கோம் இல்லையா சரி நல்ல தெரியாமலே சரக்கு விழுந்து இல்லாம இருக்கிறான் அண்ணா அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு வாக்கு போட்டாலும் போடாத ஆக்களும் சந்திக்கிறோம் நீங்க விளங்கி கொள்றீங்களா அப்ப நாங்க பொதுவா எல்லாருக்கும் கொடுக்குறோம் உள்ளூராட்சி சபை ஒரு எலெக்ஷன் வரும்போது இது பிரச்சனைக்குரிய காரணம் நீங்க பிரதேச சபையில இருக்கிறாள் அப்ப நீங்க ஒரு ஆள் வேட்பாளர் உங்களை கிராமத்துல இருக்கிற இறக்கி அவரை போட்டுட்டு அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க ரோட்டை போலாட்டி என்ன பிரச்சனையா அவங்க கிட்ட செய்யறதுக்கு முயற்சி நின்று செய்யறதுக்கு ஒரு மேறாங்கிறாங்க இல்ல என்ன பிரச்சனையே தெரியாது இவர் 3 நாள் நான் பேசினான் 2000 ரூபாய் நோட்டீஸ் என்ன செய்றீங்களோ எங்களுக்கு சாமான் சாப்பாடு விஷயம் ஒன்றும் திராடி அந்த தண்ணி நாங்கள் அது உள்ள பிரச்சனை சின்ன பிள்ளைக்கு 3 உடுமையிலே இருக்கிறோம் தண்ணியை பாரு எப்படி இருக்கு தண்ணியை பார்த்தாலும் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் பொம்மாளி இப்ப நிக்கிறது பொம்மாளி இது காக்காதீபா ரைட் ரைட்டு சரி இங்க வேற அமைச்சு இந்த தண்ணியை நாங்கள் வெட்டியா கரைக்கிறோம் ஓடி எப்படி தண்ணிங்களா ஐயோ கடவுளே இது குறைஞ்சது 3 மாசம் தான் மத்துறதுக்கு நல்ல வடிவான இல்லாம வரனா 3 மாசம் கூட அந்த அளவுக்கு அந்த அடுத்த புயலா அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு இந்த பகுதிகள் உண்மையிலே வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போவும் முக்கியமாக இந்த இடத்துல நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த வேலை
நுழம்பு விலை வந்து கொஞ்சம் வேண்டணும். அந்த நுழம்பு விலைக்கு எத்தனை நாங்கள் கணிக்கணும். இப்படி நுழம்பு விலை விலை தெரியல. அடுத்து எத்தனை நுழம்பு விலை என்றும் தெரியல. இங்கே 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 கொடுத்துட்டு வாங்க, அங்கே ஆக்கள் நிற்கணும் பார்த்துக்கொண்டு. நுழம்பு விலை வேண்டுவதற்கு தான் நான் அடுத்ததாக முயற்சிக்க போகிறேன். இந்த நுழம்பு விலை வேண்டுறதுக்கு யாராவது நீங்கள் உதவி செய்ய முடியுமென்று சொல்லி சொன்னால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா இந்த பகுதிகள் வந்து அவ்வளவு நீர் தேங்கி குழம்பி வந்து இப்போ நுழம்பு வாரதுக்கான 100% 70% சந்தர்ப்பங்கள் இருக்குது, வந்துட்டுது. இனி வந்து குழம்பு வார ஒன்று தான் மிச்சம். இதனால் மலேரியா டெங்கு எல்லாமே வரக்கூடும். அந்த ரீதியில் நுழம்பு விலை வேண்டுறதுக்கான அந்த யாராவது உதவி செய்ய விரும்புங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த உதவியை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் இனி உணவு பகுதிகளோடு சேர்த்து இப்படியான கடற்கரை பகுதிகள்லாம் உண்மையில் இந்த நீர் தேங்கி ஓட முடியாத ஒரு நிலையில் இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு நிலை. இந்த பகுதிகளை பாருங்கள், சின்ன பிள்ளைகள் குழந்தைகளோட இந்த 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 வீதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஊற்றியாக இருக்குது. இங்கே ஆக்கள் நிற்கிறாங்க, அவங்களுக்கான பொதிகளையும் கொடுப்போம், கொடுத்துட்டு பார்ப்போம். மாசு நீங்கள் கொடுங்க. அடுத்த 4 பேர் 4 பேர் தானே? இன்னும் ஒரு ஆள் நீங்கள் கவனமாக மழை விட்டோன்னே வெள்ளம் பார்க்க போகிறது சரியா? மற்ற கரண்டை போட்டு ரோல் பிளக்க கீழே வைக்கிற எல்லாம் தவிர்த்து கொள்ளணும் சரியா? வெள்ளம் விட்டோன்னா